8 மணி நேரம் எப்படி தியானம் பண்ணுறது? அவ்வளோதான், இன்றைக்கே எனக்கு நான் வந்து இறந்து போயிடுவேன் அப்படின்னு நினச்சேன். இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ நான் ஒரு ஒரு சின்ன குழந்தைகிட்ட கேட்டேன். அந்த குழந்தை ரொம்ப தூய்மையான குழந்தை. அதுக்கு ஒரு விசேஷமான ஒரு சக்தி இருந்தது. இறைவனோட நேரடியாக பேசி இறைவன்கிட்ட இருந்து பதில் கிடைக்கும் அதுக்கு. ஸோ நான் கேட்டேன், இந்த மாதிரி ஏன் என்னால் இவ்வளோ நீண்ட நேரம் ஆழ்ந்த தியானம் பண்ணுறது ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டேன். இதுனா உடனே பதில் வந்தது. என்ன பதில் வந்ததுன்னா, உலக ஆசைகள் தான் காரணம். பாருங்க எவ்வளோ கரெக்டாக வந்துடுது ஆன்சர். உலக ஆசைகள் இருக்கும் பொழுது நம்ம அந்த ஸ்தூல உணர்வு நிலையில் அதிலேயே மாட்டிக்கிட்டு கிராஸ் லெவலில் அப்படியே அங்கேயே இருந்துடுறோம். அப்படி இருக்கும் பொழுது இறைவனுக்கான ஏக்கம், இறைவனுக்கான அன்பு, நீண்ட நேரம் உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கான பொறுமை